சாந்தி. சொல்வார்கள், சிந்தித்து செயல்படு, ஆழம் பார்த்து காலை விடு. இப்படி இந்த பழமொழிகளை நம்ம கேட்டிருக்கோம். சில நேரங்களில் நம்ம அவசரமாக பதட்டத்தில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நமக்கு தோல்வியை தர்றதை நம்ம பார்த்துருக்கோம். எந்த ஒரு பதட்டத்திலும் பதட்டமான சூழ்நிலையிலும் நிதானமாக தன்னை வைத்து கொண்டு யோசித்து செயல்படும் பொழுது கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவம் செய்திருப்பீங்க. அந்த தீர்மானங்கள் மிக சரியானதாக இருந்திருக்கும். உங்களுக்கு அந்த பதட்டமான சூழ்நிலையினுடைய அந்த பாதிப்பிலிருந்தும் கூட நீங்கள் காப்பாற்றப்பட்டிருப்பீர்கள். ஒரு முறை ஒரு போர் ஒன்று முடிந்து ஒரு நாட்டின் தளபதி திரும்பி அவருடைய நாட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு காடு வழியாக அவர் கடந்து வரும்பொழுது ஒரு மரத்தடியில் ஒரு துறவி அமர்ந்திருந்தார். துறவியை பார்த்த உடனேயே அவன் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு துறவிக்கு முன்னால் போய் வணங்கி தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்தார். துறவியோ கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த தளபதி என்ன செய்தார்னா, அவரை வணங்கி, மதிப்பிற்குரிய மகான் ஆத்மாவே, எனக்கு நீங்கள் ஒரு சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். ஸ்வர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, சொர்க்கத்திற்கு போவதற்கான ஒரு வழி என்ன என்பதை தாங்கள் கூற வேண்டும் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லியும் அந்த துறவி கண்களை திறக்கவே இல்லை. மீண்டும் அந்த கேள்வியை தளபதி கேட்டார். மீண்டும் துறவி கண்களை திறக்கவே இல்லை. பல முறை கேட்ட பிறகும் கூட, பணிவோடு கேட்டும் கூட அந்த துறவி திறக்கவே இல்லை கண்களை. கோபமடைந்த அந்த தளபதி, துறவியாரே, இப்பொழுது எனக்கு பதில் சொல்ல போகிறீர்களா இல்லையா அப்படின்னு ஆவேசமாக கத்தினான். அப்போ உடனே துறவி கண்ணை திறந்தார். கண்ணை திறந்து, ஏ முட்டாளே, என்னுடைய தவத்தை நீ கலைத்து விட்டாயே அப்படின்னு அவரும் கோபமாக கூறினார். சப்தமாக கூறிய உடனேயே அந்த தளபதிக்கு இன்னும் கோபம் என்னையா முட்டாள் என்கிறீர்கள் அப்படின்னு அவருடைய வாளை எடுத்துட்டார். வாளை எடுத்து துறவியை தாக்கிறதுக்கு வந்துட்டார். அப்போ உடனே துறவி சொன்னாராம், இதுதான் நரகத்திற்கு செல்வதற்கான வழி அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் அந்த தளபதிக்கு உரைச்சது, ஓ, எனக்கு இந்த ஒரு பதிலை கூறுவதற்காகத்தான் இவ்வாறு அவர் நடந்து கொண்டாரா அப்படின்னு அவருக்கு புரிந்து கொண்டு, நான் என்ன ஒரு முட்டாள்தனமாக காரியம் செய்தேன், என்னை அவர் முட்டாள்னு திட்டுனதே எனக்கு பதிலை கூறுறதுக்காகத்தான் அப்படின்னு அவர் அதை புரிந்து கொண்டு வாளை பொறுமையாக அவர் வைத்து விட்டார். என்னுடைய உரையில் வைத்த உடனேயே துறவி சொன்னாராம், இதுதான் சொர்க்கத்திற்கு போறதுக்கான வழி அப்படின்னு சொன்னாராம். அதாவது அந்த பதிலை கேட்டு தளபதியும் சந்தோஷம் அடைந்து அவருக்கு வணக்கத்தை தெரிவித்து தன்னுடைய நகரத்திற்கு போய் சேர்ந்தார். என்னவென்றால், சில நேரங்களில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களில், விஷயங்களில் யோசிக்காமல் விமர்சித்து விடுகிறார்கள் சிலர். யோசிக்காமல் அனாவசியமான வார்த்தைகளை விட்டு விடுகிறார்கள். அது அவர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கின்றது. மற்றவர்களுக்கும் பாதிப்பு, தானும் தவறிழைத்து விடுகிறார்கள். ஆகவே அவ்வாறு செய்வதுதான் முட்டாள்தனம். நமக்கு நாமே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த ஒரு முட்டாள்தனத்தை நாம் என்னைக்குமே செய்யக்கூடாது. யோசிக்காமல் விமர்சித்து விடுவது, யோசிக்காமல் எந்த ஒரு கருத்தையும் நாம் பிறரை பற்றி கூறிவிடுவது, அது முட்டாள்தனம். அதே நேரத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் பதட்டம் அடையாமல் நிதானமாக இருந்து அந்த சூழ்நிலையும் நபரையும் நாம் நன்கு புரிந்து கொண்டு நாம் நடந்து கொள்வது, அதுதான் புத்திசாலித்தனம். ஆகவே எது முட்டாள்தனம், எது புத்திசாலித்தனம்? சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா,
ஒரு ஆவேசத்துல வர்றது, ஒரு வேகத்துல வர்றது, இதுதான் ஒரு வீரம்னு நினைக்கிறாங்க. இதைத்தான் புத்திசாலித்தனமாக நினைக்கிறார்கள். அவர்கள் கேட்டதுக்கு நான் படார்னு ஒரு பதில் சொன்னேன். நான் விடுவேனா, ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு வாக்குவாதத்துல இறங்கிறது, இதைத்தான் வீரம் என்றும் இதைத்தான் புத்திசாலித்தனம் என்றும் நினைக்கிறார்கள். அதே நேரத்துல யார் அமைதியாக சகித்து கொண்டு பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களை கோழை என்று சொல்கிறார்கள். அதை பலவீனமாக சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? பலம் எது, பலவீனம் எது? உடனடியாக ஒரு நிமிஷத்திலேயே, ஒரு வார்த்தையிலேயே கோபப்பட்டுறது, அதுதான் பலவீனம். ஆனா எப்பேற்பட்ட ஒரு பேச்சு பேசினாலும், ஏச்சு பேச்சு வந்தாலும் கூட அமைதியாக பொறுமையாக அதை சகித்து கொண்டிருப்பது, அதுதானே பலம். ஆகவே பொறுமைதான் பலம். உடனடியாக ஆவேசத்திலும் கோபத்திலும் வந்து விடுவது, உடனடியாக பதட்டத்தில் வந்து விடுவது, சிடுசிடுப்பு கோபத்தில் வந்து விடுவது, இதுதான் பலவீனம். ஆகவே பலசாலி யார், பலவீனமானவர் யார், இதை நாம நல்லா புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் பலவீனத்தினால நாம் நம்முடைய சக்தியையும் இழக்கின்றோம். அது உடல் சக்தியானாலும் சரி, நம்முடைய மனசக்தியா இருந்தாலும் சரி, அதை நாம் இழக்கின்றோம். ஒரு யோசிக்காமல் ஆவேசத்துல வர்றதுனால நம்மளுடைய சக்தியை இழந்து, நம்முடைய நேரத்தையும், அவ்வளவு மதிப்பிற்குரிய அந்த ஒரு நேரத்தையும் இழந்து, அதைவிட முக்கியமானது அந்த சம்பந்தங்கள், உறவு முறைகளும் நாம் இழந்து விடுகின்றோம். அதிலும் விரிசல்கள் வந்து விடுகின்றன. ஆகவே அந்த ஒரு பலவீனத்தினால எவ்வளவு நஷ்டம். அப்ப நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வது முட்டாள்தனம் தானே. ஆகவே நாம் நிதானமாக இருந்து, பொறுமையாக இருந்து, உடனடியாக நாம் ஆவேசத்தில் வராமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து சிந்தித்து, பிறகு நாம் பேசும் பொழுது, பிறகு நாம் செயல்படும் பொழுது நம்முடைய சக்தியும் சேமிப்பாகின்றது. அது உடல் சக்தியும் சேமிப்பு, நம்முடைய மனசக்தியும் சேமிப்பு. அதே நேரத்தில் நாம் நல்ல யோசித்து வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால நம்முடைய சம்பந்தங்கள், உறவு முறைகளும் நன்கு பலப்படுகின்றன. அந்த விதத்துல நமக்கு மிகுந்த லாபம் தானே கிடைக்கின்றது. ஆகவே நாம் எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில லாபத்தையே நாம் நாடக்கூடிய, லாபத்தையே ஈட்டக்கூடிய அற்புதமானவ ஒரு வியாபாரம். இதுவும் ஒரு வியாபாரம் தானே, கொடுக்கல் வாங்கல் தானே மனிதர்களிடம். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு லாபத்தை ஈட்டி நாம் என்றைக்குமே வெற்றியாளர்களாக நாம் இருக்கணும். அதுல அந்த விதத்துல நம்ம சாமர்த்தியசாலிகளாக நம்ம இருப்போம். நன்றி. ஓம் சாந்தி.